வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கிரீஸ் நாட்டில் அனிருத்துடைய கல்யாணமா, வெளியான தேதி இதுதானா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சமீப காலமாகவே அனிருத்துடைய திருமணம் தொடர்பான செய்திகள் தான் சோசியல் மீடியாவிலும் சரி பிரபலங்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுப்பிட்டு வருது. இவங்க ரொம்ப காலமாகவே அனிருத்தும் காவ்யா அவங்களும் காதலித்து வருவதாக, இவங்க விரைவில் திருமணம் நடைபெறப் போவதாக அவ்வப்போது நிறைய செய்திகளில் வெளியானது. இந்த நிலையில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தன்னுடைய கல்யாண தேதியை வெளியிட்டிருக்கிறாங்க. இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் சன் நெட்வொர்க் தலைவருடைய மகள் காவ்யா மாறன் இவருடைய திருமணம் வரும் நவம்பர் 10ஆம் தேதி கிரீஸ் நாட்டில் உள்ள நடக்கப்போவதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் தற்போது தனது இசை பணிகளை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தகவல்கள் இணையதளத்தில் பேசும் பொருளாகி இருக்கிறது. சன் நெட்வொர்க் தலைவர் கலாநிதி மாறனுடைய மகளும் சன்ரைஸ் ஹைதராபாத்தோட அணியின் உரிமையாளருமான காவ்யா மாறனை அனிருத்தன் அவர்கள் திருமணம் செய்திருப்பதாக திரைத்துறை வட்டாரங்களில் புதிய தகவல்கள் பரவி வருகிறது. அனிருத் மற்றும் காவ்யா மாறன் இடையே திருமண பேச்சுவார்த்தைகளை நடைபெற்று வருவதாகவும் நவம்பர் 10ஆம் தேதி இவர்களுடைய திருமணம் நடைபெற்றிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக இவர்களுடைய திருமணம் சீசெஸ் தீவுகள் நடைபெறலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது திருமண இடம் கிரீஸ் நாட்டிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் இது மிகப்பெரிய அளவில் நடத்தப்படும் திருமணம் இல்லாமல் குடும்பத்தினுடன் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே பங்கேற்கும் தனிப்பட்ட வெட்டிங்காக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. திருமணத்துக்கு பிறகு இருவருமே வெளிநாடுகளில் சில நாட்கள் நேரத்தை செலவிட திட்டமிட்டதாகவும் திரைத்துறை வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது. அனிருத் காவ்யா மாறன் திருமணம் தொடர்பான இந்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் இரு தரப்பிலிருந்து இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகலை. இதனால் தற்போது வெளியாகி வரும் தகவல்கள் உறுதி செய்யப்பட்டதாக செய்திகள் பார்க்க வேண்டியுள்ளது. இதற்கிடையே அனிருத் தனது கைவசம் உள்ள பல முன்னணி படங்களில் இசையமைத்து பணிகளை தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறார். குறிப்பாக தி பார்டேஸ், ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் 2 திரைப்படம், ஷாருக்கான் நடிக்கும் கிங் உள்ளிட்ட படங்களில் பின்னணி இசை பணிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். திருமணம் குறித்து தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு முன்பாக முக்கியமான பணிகளை முடிக்க அனிருத் அவர்கள் திட்டமிட்டு வருவதாக திரைத்துறை வட்டாரங்கள் சொல்லப்படுகிறது. சன் குழுமம் மற்றும் IPL போட்டிகள் மூலம் ஏற்கனவே ரசிகர் மத்தியில் பிரபலமான காவ்யா மாறன், மறுபுறம் இந்தியாவின் முன்னணி இசையமைப்பாளராக இருக்கும் அனிருத் இவருடைய திருமணம் குறித்து தகவல் தற்போது இணையதளத்தில் பெரும் கவனம் பெற்றுள்ளது. ஆனால் நவம்பர் 10ஆம் தேதி கிரீஸில் திருமணம் நடைபெறுமா என்பது குறித்து இரு குடும்பங்களும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் வரை இதுவரை உறுதிப்படாத தகவலாகவே தொடர்ந்து வருகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் பதிவுறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.